கையுள்ள மரம் என்ன மரம் சொல்லுங்க? கையுள்ள மரம். கை மரத்திலேயே கையுள்ள மரம் என்ன மரம்? அப்படிலாம் கிடையாது, கிளை தானே இருக்கு. இருக்கு கை. எங்க இருக்கு தெரியுமா தெரியாதா? போங்க. நான் பார்த்ததும் இல்ல, நான் கேள்விப்பட்டதும் இல்ல அந்த மாதிரி. இல்ல, நான் கேள்விப்பட்டது இல்ல. ஏன் இல்ல? எங்க இருக்கு? நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா? ஏன் அப்படி ஒரு மரமே கிடையாதுன்னு. இருக்கு. எங்க இருக்கு? கையுள்ள மரம் இருக்கு. எங்க இருக்கு? சரி, கையுள்ள மரம் தெரியாது. கொட்டை இல்லாத காய் என்ன காய்? ஏய், எங்க இருந்தா யோசிச்சுட்டு வர இந்த கேள்வியெல்லாம்? கையுள்ள மரம்னு ஒரு மரமே கிடையாது ஐயா. இருக்குயா. எங்க இருக்கு? எங்க இருக்கு? முருங்கை. முருங்கைய வச்சவன் வெறுங்கையோட போக வேண்டியிருக்கேன். என்ன கேட்டா என்ன முருங்கையா? அதுக்கு கையா? தம்பி நான் கேக்குறேன், இதை எங்க உட்கார்ந்து யோசிச்சீங்க? கனிலேயே சாப்பிட முடியாத கனி என்ன? விஷக்கணிகளை எதையுமே சாப்பிட முடியாது. விஷக்கணிகளை எதையுமே சாப்பிட மாட்டாங்க. விஷக்கனி என்பது சாப்பிட முன்னாடி தான் தெரியும். ஆமா, கனிலேயே சாப்பிட முடியாத கனி. அதான் விஷக்கணியே சாப்பிட முடியாதியா? சாப்பிடலாம், அத சாப்பிட கூடாதுன்னு தான் இருக்கு. சரி, சாப்பிட முடியாத கனி. அப்படி ஒரு கனி, எந்த கனியா இருந்தாலும் எடுத்து சாப்பிடலாம். ஒரு கனி இருக்கு சாப்பிட முடியாத கனி. அப்படி என்ன கனியை கண்டுபிடிச்சு நீங்க? பால்கனி. அப்புறம் என்ன? எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் கேட்கிறாரா? சாமி நான் கேட்கிறேன் சாமி, சாப்பிட முடியாத பழம் என்ன பழம்? அவத்தான் இப்ப சொன்னாரியா அவரு? கனி, பழம். சாப்பிட முடியாத பழம் அதான் சொல்லிட்டு அப்படி அதையும் சாப்பிட முடியாது. எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அப்படி சாப்பிட முடியாத பழம்னு ஒரு பழம் கிடையாது. எதையா பழுக்குங்க என்ன இருக்கு? சாப்பிட முடியாத பழம் உவாம்பழம். ஆனா உங்களை சந்திக்க இருந்திருக்கு வர்ற இன்னைக்கு என் தலையில. எல்லா ரூட்லயும் பஸ் போகுது இல்ல? ஆமா. பஸ் போகாத ரூட் என்ன ரூட்? காட்டுக்குள்ள எங்கேயும் போக முடியாது, காட்டுக்குள்ள எல்லாம் போகாது பஸ். போகாத ரூட் இருக்குல்ல? என்ன ரூட்டு? பீட் ரூட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பேர் என்ன? ஏயா என்னையா கம்பு வந்து விழுதோ? ஏய் யா கை போட்டியல? சாமியை பார்த்து என்னடா கேள்வி? மேல கை போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயா உங்க பேர் என்ன? ஐயா பேர் கேக்குறாரு. ஐயா பேர் ஐயா பேர் சுப்பிரமணியன். உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன கேக்குறாரு? ஏன் ஆதார் அட்டை வந்தீங்களா? கேக்குறியா? தெரிஞ்சு உங்க நாமோதயம் என்ன? பணம் ஏத்தி விடார போல இருக்கு. என் பேரு சொல்ல முடியாது. பேரை கேட்டா சொல்லியா? என்னையா சொல்ல முடியாதுங்கிற? அதான் கேட்டோன்னு சொல்லிட்டு இல்ல, நேரம் ஆயிடுச்சுக்கிட்டியா? அடுத்த சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் அப்ப எங்களை பார்த்தா பயப்படுறீங்களா? நம்ம போல பார்த்து அப்படியே பயந்துட்டாலும் எத்தனை ஊரு போயிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? எதுக்கு? எதுக்கு? அத்தனை ஆளுகளை சந்திச்சிருக்கோம். சும்மா அது சந்திச்சதுக்கு என்ன சம்பந்தம்? அதுல உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். அவருக்கு என்ன வேலை? படைக்கிறாரு. உலகுல 4 வகை யோனி 7 வகை தோற்றம். அவர்கிட்ட போயிட்டு நோன் இன்றுகிட்டு பேசி என்னது 4 வகை யோனி 7 வகை. ஏய் நீ என்ன சொன்னப்ப? ஏய் 4 வகை யோனி. 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ வேதங்களை படைக்கக்கூடிய அந்த உலகத்துல அனைத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சிருக்காரா? எல்லாத்தையுமா? எலிய படைச்சது எங்கப்பா? எலிக்கு இத படைச்சது எத? வாழை படைச்சது. அது ஒரு உயிரினம்னா அப்படித்தான் இருக்கும். ஏன் படைச்சாரு வாழை? ஏன் ஒரு விலங்கினமா அப்படி படைக்கிறோம் அப்படின்னா வாழாகப்பட்டதை படைத்தா எல்லாருக்குமே படைச்சிருப்பாரு. எல்லா மிருகத்துக்குமே இருக்குமே. எல்லா மிருகத்துக்கும் இருக்கு. சரி, இந்த எலிக்கு ஏன் வாழை படைச்சாரு? எதுக்கு படைச்சாரு? நீங்க தான் புராணம் ராமாயணம் மகாபாரதம் படைச்சு இதுல புராணத்துல எதுக்கு எலிக்கு எதுக்கு வாழை படைச்சானே போட்டிருக்கோம். கேள்வி பதில் தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா தெரியலன்னு போங்க. தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ஒரு புராணத்துல இருந்து கேள்வி கேட்டா சொல்லலாம். புராண ரீதியா இருக்குங்க. சரி, என்ன இருக்கு எலிக்கு? அங்க படுத்திருக்கோம். எங்க சொல்லுங்க அப்ப. எங்க போய் படுத்துறோம் தெரியுமா? புராண ரீதியா இருக்கு. எங்க படிச்சீங்க? எலிக்கு ஏன் ஆண்டை வாழை படைச்சா? எதுக்கு தெரியுமா? சரி சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க. தெரியாதா? சரி தெரியலன்னு வெச்சுக்கோ. சொல்லி பிரயோஜனம் இல்ல. தெரியலன்னா போங்க. ஏய் ஏய் சொல்லியா? தெரியுமா தெரியாதா? சரி தெரியலன்னு வெச்சுக்க. அப்ப என்கிட்ட முடியலன்னுங்க. ஒத்துக்கங்க தோல்வியா. சரியா சொல்லியா? சாமி தோத்துட்டாரு. எத்தனை ஓட்டுல? தேர்தல் இன்னும் வரலடா. அது வந்து பொழப்ப கெடுத்து போயிருக்காது. தேர்தல் மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் கெடுக்க மாட்டாங்க. சரி, எலிக்கு ஏன் வாழை படைச்சா அதை சொல்லுங்க. எலிக்கு ஏன் ஆண்டவே வாழை படைச்சா? எதுக்காக? இதுதான் என்னோட கேள்வி. சொல்லு. உங்களுக்கு பதில் தெரியல. சரி சொல்லு. நான் கேட்டா சொல்லுவாரா? சொல்லுவாரு. குட்டி போடாத விலங்கு என்ன விலங்கு? குட்டி போடாத விலங்கு. ஆமா, எல்லா விலங்கும் குட்டி போடும்ல. ஆமா, ஆனா குட்டி போடாத விலங்கு என்ன விலங்கு?
எல்லா விலங்குமே குட்டி போடுமியா? குட்டி போடாத விலங்கு. இவங்கள பாருங்க, அதுக்குள்ள இவங்க ஆரம்பிச்சாங்க கை விலங்குன்னு. இவங்கெல்லாம் போய் ரொம்ப இதுல இருக்காங்க இப்ப. ஏய் எங்கயா இங்க வாயா இங்க. பாத்தீங்களா எங்க அண்ணன் கேட்டதுக்கு சரி சரி அத சொல்லுங்க. எலி எதுக்கு எலிக்கு ஏன் வாழை படைச்சாரு சொல்லு. அப்படி யாரு கேட்டது? ஏன் இங்க வாயா, எங்கயா போற? எலிய கேட்க போறாங்க. ஏய் ஐயா இங்க வாங்க இங்க. கேள்வி பதில் தெரியாதவர்கள் இன்றைய நம்ம பழக்கல்ல. நம்மெல்லாம் சரி சொல்லுங்க, நீங்க பதில சொல்லுங்க டக்கு டக்குன்னு. எலிக்கு ஏன் வாழை படைச்சான்னு தெரியுமா? ஏன்? எலி செத்தனைக்கு புடிச்சு தூக்கி போடுறதுக்கு.